Hello friends, welcome to Lukshika Samel. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samelல subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதோ 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதோ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அவரைக்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நடுவில் ஒரு 2-3 வாட்டி கலந்து விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சிம்மில் வச்சு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வச்சாவே காய் சட்டுன்னு வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு எல்லா சைடும் நல்லா கலந்து வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.